வடிவேல் காமெடி ஒன்று வரும்ல, ஏட்டா கத்துற அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லாக கத்திக்கினே இருக்காங்க. ஒரு கதைக்கு எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்றாருன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த 2K கிட்ஸ்க்காக ஒரு 40 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தீஷா பட்டானி அண்ட் இந்த நியூ ஜென் சூர்யாது. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது சிஜியை வந்து ஃபுல்லா சொதப்பிருக்காங்க, ஃபுல்லா அந்த வர்ச்சுவல் எஃபெக்ட்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அண்ட் ஆல்சோ இந்த கார்த்திக் கேமியோ வந்து அன்னெசரி. வணக்கம், இன்னைக்கு நம்ம கமலா சினிமாஸ்ல இருக்கோம். ஸோ கங்குவா படத்தோட FTFSக்கு வந்திருக்கோம். இந்த படத்தோட ரிவ்யூ ஆடியன்ஸ் கிட்ட எப்படி இருக்கு அப்படின்றத கேட்கலாம் வாங்க. யா 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 சூர்யா சூர்யான போல இங்க யாரியா ஆக்டிங் இல்ல அண்ணன் ஒரு அலமரம் அகரத்தை வாழ வைக்கும் வாழமரம் சூர்யா 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 ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா அண்ணனுக்கு ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரியா கங்குவா படம் வந்து இங்க பாரியா சிவான டைரக்ஷன் ரொம்ப தூளியா தூளியா தூளியா. படம் ரொம்ப நல்லபடியா வந்திருக்குங்க, நல்லபடியா ரசிக்கிறாங்க. ஐம் சோ ஹாப்பி. ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு, பார்க்குற மாதிரி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நிறைய கூஸ்பம்ப் மொமெண்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரியாக்ட் பண்றாங்க. ஐம் சோ ஹாப்பி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு இல்லை. சூர்யா வந்து 980 டேஸ்க்கு அப்புறம் வந்து இதுக்கு வந்திருக்காரு, திரும்பி ஒரு மூவி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ப்ரொமோஷன்லாம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ஹார்ட் ஒர்க், அவர் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல வந்து கம்ப்ளீட்டாக ஆஸ் யூஷுவல் சிவானா பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்க பண்ண வந்த விஷயம் ஏதோ வேற ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் எடுத்தா, பீரியாடிக்கல் ஃபிலிம் எடுத்தா ஏதோ ஒரு பெரிய ஹிட் கொடுக்கலாம் அப்படின்னு கிரியேட் பண்ண ஹைப் தான் நான் பார்க்குறேன். மற்றபடி இது அவ்வளோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. சூர்யா நான் பார்த்தா போதும், படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, சூர்யா நான் பார்த்தா போதும். நல்லா இருந்தது. சூர்யானா பார்த்தோம், அவ்வளோதான். நல்லா இருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் அவங்களோட இது எல்லாத்தையும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் வந்த சீன் வந்து செம்மையாக இருந்தது, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தது. சூர்யா சார் சொல்லவே தேவையில்ல, பாபி டோல் சார் சொல்லவே, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே போய் பார்க்கலாம் அந்த படத்தை, ரொம்ப நல்லா இருக்கு. பிரம்மாண்டத்தை விவேகம்லேயே பார்த்துட்டோம் நாங்க. அதே லெவலுக்கு இதுவும் பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா அந்த கதைக்கு எப்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம பண்றாருன்னு ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட படம் போயிருந்துச்சுன்னா இது வந்து மிகப்பெரிய பாகுபலியோட மிகப்பெரிய படமா இருந்திருக்கும். எல்லாமே அதாவது ஃபேண்டசி இல்லை, இது வந்து ஒரு அவர் ட்ரெய்லர் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு எபிக் எமோஷன்ஸ்ன்ற ஒரு கனெக்ட் தான், ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் படத்துக்கு. ரெண்டு ஜென்ரேஷனுக்குமே எமோஷனலான ஒரு கனெக்ட் தான். இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாம் கதையை. அதுவும் இல்லாம கொஞ்சம் நார்மல், அந்த லைனே கொஞ்சம் ரொம்ப நார்மலா இருக்கு. இவ்வளவு பிரம்மாண்டத்துக்கான லைன் கிடையாது அந்த ஒன் லைன். அது இன்னும் கொஞ்சம் நீட்டா பண்ணிருக்கணும் ரைட்டிங் வைஸா. இல்ல நீட்டா தான் இருக்கு. இவ்வளவு ஒர்க் பண்ணிட்டீங்க, இன்னும் அந்த ஒரு போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கலாமேன்ற ஒரு ஃபீலோட முடிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது. அந்த ரெண்டு ரோலுக்குமே வந்து அவர் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. எல்லாருமே கேட்கறாங்க 2024ல அவர் பண்ண ரோலும் முன்னாடி பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ரோல் எப்படி இருந்ததுன்னு. ரெண்டுத்துமே அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸும் தெரியும். அந்த ஆக்டிங்க்கும் இந்த ஆக்டிங்க்கும் நல்லாவே. என்னத்தெல்லாம் சேர்க்காதீங்க இதோட. என்ன விஷுவல்ஸ், என்ன ஃப்ரேமு. சிறுத்தை சிவா நல்ல உழைப்புங்க, சரியான உழைப்பு. அதுக்கு நீங்க பாராட்டியே ஆகணும். அதான் நான் சொல்றேன், படமா நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன மிஸ் ஆனா உங்களுக்கு அந்த இம்பாக்ட் ஒரு இது இருக்காது, அவ்வளோ. மற்றபடி ஓகே, நீங்க ஃபேமிலியா வந்து ஜாலியா 3D கண்ணாடியை போட்டுட்டு பார்த்துட்டு 2 மணி நேரம் கொடுத்த காசுக்கு ஒருத்தா நீங்க பார்த்துட்டு போகலாம். சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்ததே இல்லை சூர்யா அந்த மாதிரி ஆக்டிங்ல. அது நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா கம்பைன் ஆகி நல்லா இருந்துச்சு எல்லாம். அப்புறம் வந்து கார்த்தியோட கேமியோ நல்லா இருந்துச்சு. லாஸ்ட்ல செகண்ட் பார்ட் என்ன வரும்னு சொல்லிட்டு ஈகரா அதுக்காக வந்து வெயிட் பண்ற மாதிரி அதுக்காக இருந்துச்சு. விஷுவல் அந்த 3D வந்து அந்த நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. லேக் இல்ல, 3 hours வந்து நல்லா இருந்துச்சு. நல்ல படம். லேக் ஏதோ எனக்கு தெரியல, அந்த மாதிரியா இல்ல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த லைன் அப்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் மூவி இருக்கு. அந்த மூவி வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரேக்கா இருக்கும். அண்ட் சுதா கொங்காராவோட வாடிவாசல் படம் இதெல்லாம் வந்து லைன் அப்ஸ்ல இருக்கிறதுனால ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கு. இப்போ RJ பாலாஜியோட படம் கூட ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மேபி ஃபார் ஃபேண்டசி ஃபிலிம் வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவங்களுக்குமே லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே சில பீரியட் போர்ஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த 2K கிட்ஸ்க்காக ஒரு 40 மினிட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தீஷா பட்டானி அண்ட் இந்த நியூ ஜென் சூர்யாது.
அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அது சூர்யா சாருக்கு வந்து செட் ஆயிருந்தாலுமே அந்த தீஷா பட்டானி அவங்க ரொமான்ஸே வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. பட் மேபி 2K கிட்ஸ்க்கு பிடிக்கலாம். ஸோ எல்லாருமே ஒரு படத்துல சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதுங்க. அதை வந்து சிவா சார் புரிஞ்சுக்கிட்டு இதை ஒரு ஹானஸ்டான ஒரு பீரியட் ட்ராமாவை எடுத்திருந்தாருன்னா இது கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி ஒரு 500,000 crores அடிச்சிருக்கும். அங்க ஒரு வாய் இங்க ஒரு வாய்னு வச்சதுனால திஸ் ஹஸ் பிகம் a ஒன் டைம் ஆவரேஜ் வாய். காது வலிக்கிறது தான் மிச்சம். ஒரு 5 நிமிஷம் சவுண்டு கம்மியா இருந்தா காதுக்கு அவ்வளவு இதமா இருக்கு பா அப்படின்ட்டு. இந்த படம் பாக்குறவங்களுக்கு ஒரு விஷயம் தூக்கம் வராது. ஏன்னா அந்த மாதிரி வந்து வாசின்னு வாசி வச்சுக்கிறாங்க படத்தை. ஃபர்ஸ்ட் டிஎஸ்பி சார் பொதுவாகவே ரொம்ப கத்தி தான் பாடுவார். இப்போ இதில் எப்படி பாடுவார்? கொஞ்சம் ஓவரா கத்திருக்காரு. பீரியட் ஃபிலிம்ல, அதனால இன்னும் கொஞ்சம் ஓவரா வாசிக்கணும். ஓவரா காது உள்ள இறங்கி வாசிக்கிறாங்க. வடிவேல் காமெடி ஒன்று வரல, ஏட்டா கத்துற அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லா கத்திக்கினே இருக்காங்க. ஒரு படம்னா ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு அமைதியா ஒரு ஃபீல் குட்டா பார்க்கலாம். சரி பீரியட் படம் எதனா புதுசா காட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த இதுவே போச்சு. கத்துறதா படம் ஃபுல்லா ஒரே சத்தம். 3D எஃபெக்ட்ஸ் எப்படி? ஒண்ணுமே இல்லை, படம் வேஸ்ட். 3D ஆன அந்த ஒரு ஃபீலாக இருக்கு. அது எதுவுமே இல்லையே. எதுக்கு 3D இது? அதுக்காக 2Dலே விட்டுருக்கலாம். செகண்ட் பார்ட் எதுக்கு தேவையில்லாது? அதுவும் தேவையில்ல. படத்தோட 3 மணி நேரத்துல இன்டர்வல் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்டர்வல் எப்படா இன்டர்வல் வர ஏன்ச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்ல மிச்சம் இருக்க 2 ஆஃப் எதுவுமே நான் என்ஜாய் பண்ணல. படத்துல ஒரே சத்தம். எப்படா படம் முடியும்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. காது உள்ள இறங்கி யாரா கத்தினே உங்க பக்கத்துல நின்று ஒருத்தன் கத்தினே இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு வெறுப்பா இருக்காது? அந்த மாதிரிதான் இருக்குது படம் ஃபுல்லா. படத்தை ரசிக்கவும் முடியல. சூர்யா வந்து எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாம் ஓகே, எல்லாமே நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். அதுக்குன்னு வந்து இப்படியே கத்திட்டே இருந்தா எப்படி படம் பார்க்கறது? படம் ஃபுல்லா ஆமா ஒரு மாதிரி இருக்கு. கத்துறான் சீனு ஊன்னு இதான் கேக்குது. இது எத்தனை வாட்டி இதே பார்த்துட்டு இருக்குது? படம் ஃபுல்லாவே இதேவா? ரொம்ப க்ரௌடா இருக்கா படம் ஃபுல்லா? ஒண்ணுமே இல்லை. பிரம்மாண்டம் நாங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு சீனுக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்க. அதான் பாகுபலி கம்பேர் பண்றாங்க. பாகுபலி கம்பேர் பண்ற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது இந்த படம். ஃபேண்டசி பீரியாடிக்கல் இது வந்து நீங்க எந்த ஜானர் வேணா நீங்க எடுக்கலாம். ஹிஸ்டரி இருக்கு, பீரியாடிக்கல் இருக்கு, ஃபேண்டசி இருக்கு. சிஜிஐ வந்து ஃபுல்லா சொதப்பிருக்காங்க. ஃபுல்லா அந்த வர்ச்சுவல் எஃபெக்ட்ஸ் போட்டு எடுத்திருக்காங்க படத்தை. அண்ட் ஆல்சோ இந்த கார்த்திக் கேமியோ வந்து அன்னெசரி இன்டென்ஷனலா கொடுக்க ரொம்ப ரஷ்ஷா இருக்க மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இன்டென்ஷனலா வைக்கணும் அப்படின்னு வச்ச மாதிரி இருக்கு. டிஎஸ்பி மியூசிக் ஆஸ் யூஷுவல் சூர்யாக்கு நல்ல ஒர்க்கா இருக்கு. ஆனா அவரு மியூசிக் வந்து நிறைய படங்கள்ல இருந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஒரு பாட்டு கேட்கும் போதும் எங்கேயோ கேட்ட ஃபீலிங் இருக்கு. அந்த கங்கா கங்குவா சாங் வந்து நல்லா இருக்கு. அது வந்து கேட்கும் போது அந்த சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும்போது நல்லா நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா, ஈஸியா வாய்க்கு ஈஸியா சொல்லிட்டு போக கூடாது. எப்பயுமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த குழந்தை அவ்வளோ அழகா நடிச்சிருக்கான், தத்ரூபமா நடிச்சிருக்கான். குழந்தை இப்ப நிறைய மூவிஸ் பண்ணிருக்கான். குழந்தையில அவன் நிறைய பேருக்கு தெரியாது அந்த பையன் தான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த குழந்தை தான்ட்டு. இந்த குழந்தை அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான். அவனோட கேரக்டர் அவ்வளோ அழகா நடிச்சிருக்கான். ஸ்டோரி வைஸா தான் லேக். மற்றபடி மேக்கிங்லாம் வந்து பீக்கு. தமிழ் சினிமாவில் நீங்க இந்தியன் சினிமாலேயே நீங்க இந்த மாதிரி ஒரு மேக்கிங் வைஸா நீங்க பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெஸ்டா கொடுத்துருக்காங்க. கதைக்கு கொடுத்தா இன்னும் பீக்ல இருந்திருக்குமே, ஏன் அதை மிஸ் பண்ணீங்கன்ற ஒரு ஃபீலோட போறோம். மற்றபடி வாயை பிளந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாரா? காதை கைட்டு வச்சுட்டு வாங்கன்னு தான் சொல்லணும். வரவங்களுக்கு வந்து ஏன்னா பஞ்சு கிஞ்சி குத்த அனுப்புங்க காதுல. அந்த ஷோ வரவங்களுக்கு ரத்தம் கிட்ட வந்துடும் காதுல. அந்த மாதிரி இறங்கி யோ தலை வலிக்குதுடா அப்பா, முடியல. சத்தியமா முடியல. 2000 கோடி போட்ட காசு எடுப்பாங்களா ஃபர்ஸ்ட்? அந்த ஷோக்கு முதல்ல ஆள் வருவாங்களா? அந்த நிலைமையில தான் இருக்குது இந்த படம். சரிங்களா? சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. சூர்யா சார் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. நல்ல படம் கொடுப்பாரு அப்படின்ற எதிர்பார்த்து தான் வந்தோம் ஃபர்ஸ்ட். ஆனா சிவாவை நம்பினது தப்பு. சிவா டைம் வாட்சபிள் தான் படம். 2 வருஷம் வெயிட் பண்ணது 2 வருஷம் ஒர்த்து தான். விஷுவலா நல்லா பண்ணியிருக்காங்க. சூர்யா தான் ஃபுல் படம் நல்லா எடுத்துருக்கு. சிவா பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல கார்த்தி வருவாரு. க்ரௌடியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா படம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் லேகா இருந்தது ஃபுல்லா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் ஓகே. ஆக்ஷன் பிளாக் நல்லா இருந்தது. மியூசிக் ஓகே. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் ஸ்டேஜிங்காக அவ்வளோவா இல்லை. லோகேஷ் படம் பார்க்குற மாதிரி இல்லை. இது ஓகே பண்ணியிருக்காரு சிவா. நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கா சார்? சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம்.